சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வரும் முக்கிய வழக்குகளின் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுபையா. இனி நீங்கள் தொடரலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இன்று வர முக்கியமான வழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது கஞ்சா கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஜாபர் சாதிக் தொடர்பான வழக்காகும். அவர் தன்னை சட்டவிரோதமாக அமலாக்கத்துறை கைது செய்து வைத்துள்ளதாக கூறி உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்துள்ளார். ஏனென்றால் அவர் கைது செய்யப்பட்ட வழக்கு அமலாக்கத்துறை சார்பில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாகவும் கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே கஞ்சா கடத்தல் வழக்கில் உள்ள தன்னை இந்த வழக்கில் கைது செய்து உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்துள்ளார். இதற்கிடையே சென்னை அமர்வு நீதிமன்றத்திலும் கூடுதலாக ஒரு மனு ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அதுவும் அமலாக்கத்துறைக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மனுவாகும். அடுத்தபடியாக வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கோவையில் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக அமலத்தில் அண்ணாமலை போட்டிட்டு இருந்தார். அவர் தோல்வியடைந்ததை அடுத்து திமுக தொண்டர்கள் அங்கு ஆடுகளுக்கு அண்ணாமலையுடைய படத்தை ஒட்டி சாலையில் வைத்து அந்த ஆட்டை வெட்டினார்கள். அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அதில் எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை என்றும், எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த மனுவாது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்காலிக பொறுப்பு தளபதி முன்பு 4வது வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பான வழக்காகும். அதாவது ராம்குமார் ஆதித்தன் என்ற அதிமுக ஒரு தொண்டர் ஒரு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த வழக்கில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் 75 நாட்கள் இருந்தபோது நடைபெற்ற சம்பவம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் அது அங்குள்ள மருத்துவர்கள் ஜெயலலிதாவுடைய அந்த நேரத்தில் கட்சி தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் பேட்டி கொடுத்தார்கள். ஆனால் அதற்கும் ஆறுமுசாமி ஆணையத்தில் அங்கு கொடுத்த சாட்சியத்துக்கு வேறுபாடு இருப்பதாகவும், எனவே தொடர்பாக முழுமையாக சிபிஐ விசாரித்தால் மற்றும் உண்மைகளை தெரிய வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த மனு இன்று புதிதாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்த வழக்கு பார்த்தீங்கன்னா, மதுரை சேர்ந்த ஹென்றி டிபேன் என்பவர் தொடர்ந்த வழக்காகும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக 13 பேர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு எடுத்து இதை முடிவு கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவானது கடந்த முறை விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போது நீதிபதி சில கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக உரிய விளக்கமளிக்குமாறு தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிட்டதை அடுத்து இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அப்போது அவர்கள் தரப்பில் 13 தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக முக்கிய வழக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் ஆகும். அந்த உள்ளாட்சி தேர்தலும் போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வாக்குச்சாவடியில் வழியாக வந்தபோது அந்த வாக்குச்சாவடியில் உள்ள ஒரு தொண்டரை கள்ளவோட்டு போட வேண்டியதாக அவர் பிடித்து அது செய்தியாளர் மத்தியில் நிப்பாட்டினார். அது தொடர்பாக அவர் மீது அவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு தேசிய மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த வழக்காகவும் கடந்த முறை விசாரணைக்கு வந்தது. இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தை பொறுத்த இந்த வழக்கெல்லாம் பார்த்தோம். அடுத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வரக்கூடிய பார்கள் தொடர்பான வழக்காகும். சட்டவிரோத பார்களை மூடக்கோரி ஒரு ரவி என்பவர் வழக்கு தொடர்ந்து வந்தார். தாந்தோணி மலையைச் சேர்ந்த ரவி என்பவர் அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சில கேள்விகள் எழுப்பியிருந்தது. அதையடுத்து 8 சட்டவிரோத பார்கள் மூடப்பட்டிருப்பதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அரசு தரப்பில். ஆனால் அந்த எப்போது மூடப்பட்டது, அந்த பாருடைய எந்தெந்த பாரில் மூடப்பட்ட விவரங்களை அளிக்குமாறு மதுரை உயர்நீதிமன்றங்களை உத்தரவிட்டுள்ளதால் அந்த விவரங்களை இந்த அரசு தரப்பில் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபையா.